இந்த ஐ சீக்வன்ஸ் வச்சு ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் யூனெக்கில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், 2 செயின் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறம் நான் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து 3 mm பீட் கொடுத்துருக்கேன். பீட் கொடுத்ததுக்கப்புறம் நான் கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து 7000 கம்மை வச்சு ஒட்டி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து விழுகாத மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கேன். ஒட்டி நல்லா கம் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் நான் 3 mm பீடு கொடுத்துருக்கேன். கொடுத்து ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நான் சுகர் பீடு தான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் நான் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு சிம்பிளாக தான் ஒர்க்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 5 லைன்ஸ் மட்டும் லைன் கொடுத்து 5 லைன்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்து வந்து நான் வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் வந்து தான் கிராண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் மட்டும்தான் கிராண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே காட்டின மாதிரி ஐ சீக்வன்ஸ் வச்சு நான் கிராண்டாக லுக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் 3 mm பீடு கொடுக்கும்போது நான் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு கொடுத்து தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா தான் இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் தான் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்விங் த்ரெட் வச்சு. நல்லா இருக்குது பண்ணுறதுக்கு. நான் வந்து அந்த நெக்கோட அவுட்டில் கூட அந்த மாதிரி ஒரு 3 mm ஒரு சுகர் பீடு வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புட்டாஸ் கூட தான் அதே மாதிரி தான் குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய கிட்ட வச்சு ஒரு 3 mm பீடு ஒரு சுகர் பீடு வச்சு தான் நான் புட்டாஸ் போட்டிருக்கேன். அது லுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு அதே மாதிரி நான் செயின் ஸ்டிச் கொடுத்து சுகர் பீடு கொடுத்து 3 mm பீடு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டோன்ஸு 7000 கிராம் வச்சு ஒட்டிட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமும் நான் திருப்பி அதே மாதிரி 3 mm பீடு கொடுத்து ஒர்க் பண்ணி சுகர் பீடு கொடுத்ததுக்கப்புறம் அந்த லைன்ஸ் ஃபுல்லாக சுகர் பீடு கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த செக்குடு பேட்டர்ன் தான், நான் செக்குடு பேட்டர்ன் தான் சுகர் பீடு தான் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு கொடுத்து செக்குடு பேட்டர்ன் போட்டேன். அதில் தான் நான் ஐ சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஃபைனலி லுக் ப்ளவுஸோட லுக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்கள்.